இது வந்து நார்மல் ப்ளவுஸு 1 மீட்டர் ஓகேங்களா. இந்த கை இது வந்து கை எண்டில் வரும். 80 சென்டிமீட்டர் வந்து ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த கரபாகம் இந்த ஃபோல்டிங்கில் இந்த கரபாகம் இங்கே வரும் சரிங்களா. இது 1 மீட்டர் சரிங்களா. இப்போது நமக்கா வந்து ஒரு ஃபோல்டிங்கும் 2 கரபாகமும் வரும் சரிங்களா. இங்கே பாருங்கள், நான் 2 ப்ளவுஸ் ஒன்றா கட் பண்ணுறேன். ஒரு ஃபோல்டிங்கும் 2 கரபாகமும் வரும் சரிங்களா. நமக்கா இதை வந்து ஈவனாக முதல்ல கட் பண்ணிக்கணும். ஈவனாக முதல்ல கட் பண்ணிக்கின்னு இங்கே பாருங்கள், இங்கே 4 ஃபோல்டிங் வரும். இது வந்து நம்ம ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறது ஓகேங்களா. நான் இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அது கூட இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இதை நிதானமாக உங்களுக்கு சொல்லி போடணுன்னு போடுறேன் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்க, முதல்ல 1.5 மார்க் பண்ணிடணும். ஸ்லீவோடைய லென்த்து மார்க் பண்ணுறோம். இப்போது கை உயரம் சரிங்களா. இங்கேருந்து 1.5 மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் லென்த்து வைக்கிறோம். ஸ்லீவ் லென்த்து வைக்கிறோன்னா ஸ்லீவ் லென்த்து வந்து 7 இன்ச்சஸ் 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிடணும் சரிங்களா. இதுலேருந்து -3 1 2 3 ஓகேங்களா. 4ல் மார்க் பண்ணோம் சரிங்களா. 4ல் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து டாட்டாக வந்து லைன் போட்டுக்கணும் சரிங்களா. இங்கே 1.5 மார்க் பண்ணோம். 1.5 மார்க் பண்ணிவிட்டு இது ஸ்லீவோடைய ரவுண்டு, ஸ்லீவோடைய அப் ரவுண்டு 13 ஓகேங்களா. 13 மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து டாட்டாக வந்து நம்ம ஷேப் வரைஞ்சிக்கணும். இந்த ஷேப் வந்து எடுத்தோன்னா வராது, வரைய வந்துடும் சரிங்களா. இப்போ இங்கே கட் பண்ணணும். முதல்ல அவுட்லைன் கட் பண்ணணும் சரிங்களா. இங்கே பாருங்கள், உங்களுக்கு லைன் தெரியணுன்றதுக்காக நான் அவுட்லைனில் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இங்கே நேச்சஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா. நேச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், டபுளாக அப்படி திருப்பிட்டு இங்கே பாருங்கள், இந்த உள் ஷேப் எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸ்டாப், ஆமாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பண்ணுறது. அப்படியே தான் ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டினியூ ஆகிடும்.